லூக்கா 24 அதிகாரம் 1 வசனம் எடுத்து வாசிக்கலாம். 1 8 வரைக்கும் எடுத்து வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்து இருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? ஆமா, உயிரோடு இருக்கிறவர் எங்க தேடுறாங்க? மரித்தோர் இடத்துல இல்ல. அவர் இங்கே இல்ல. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன செய்தார்? இன்னைக்கும் ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்குன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறை மாத்திரம்தான். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அப்புறம் மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். எந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். He is risen. This is the powerful statement. He is risen. அது பார்த்தீங்கன்னா அமேசிங் ப்ராமிஸ். எப்படின்னா he is risen. அவர் உயிரோடு வரலன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நமக்கு இந்த நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே வீணாக போயிடும். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்துல he is risen. அவர் எங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். ரிமெம்பர், யோசித்து பாருங்க. அவர் உயிரோடு இருக்கப்ப சொன்னார்ல, என்ன சொன்னார்? கலிலேயாவில் நான் இருப்பேன்னு சொன்னார்ல, அதை யோசித்து பாருங்க. அந்த அளவுக்கு மறதி வந்துச்சுன்னா அது பிசாசு வந்து மறைச்சி போட்டான். எல்லா சத்தியங்களையும் ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஆனால் எல்லா சத்தியங்களும் அவங்களுக்குள்ளே போகாது. ஏனென்று சொன்னால் இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட உடனே மறைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நமக்கு ஒரு நிச்சயம் என்னன்னா, நம்ம எதெல்லாம் இழந்து போனோமோ, என்னென்னலாம் அவர்கள் சிலுவையிலே தொங்கும் பொழுது, மரித்த இயேசுவா இருக்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. உங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. உங்களுக்கும் உயிர்த்தெழுந்த வல்லமை வருகிறது. உங்கள் குடும்பத்துக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை வருகிறது. உங்கள் பிஸ்னஸில் உயிர்த்தெழுந்த வல்லமை வருகிறது. உங்கள் இல்லத்தில் உயிர்த்தெழுந்த வல்லமை வருது. உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் நம்ம திருச்சபையிலும் உயிர்த்தெழுந்த வல்லமை வரப்போகிறது. ஹல்லேலூயா. கல்லறை அடைக்கும் பொழுது அதுக்கு சீல் வைத்தாங்க. அதுக்கு சீல் வச்சுட்டு என்ன சொன்னாங்க? 16 பேர் சோல்ஜர்ஸ் எல்லாம் அது பாதுகாத்துனாங்க. முதல் 4 பேர், அங்கிட்டு 4 பேர், இங்கிட்டு 4 பேர். அவங்களுக்கு தெரியல, அந்த கல் புரட்டி யார் இந்த கள்ளத்தை? தேவதூதன் ஒருத்தன் இறங்கி வந்து கள்ளத்தை தூக்கி வீசிட்டான். இன்னொரு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல் மேலே ஏறி உட்கார்ந்துருப்பானா. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். 2ஆம் வசனம் சொல்லுது, பூமி மிகவும் அதிர்ந்தபடினால் கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, அதோட இருந்திருக்கலாம்ல, அதன் மேலே உட்கார்ந்துருந்தான். ஆண்டவர் தேவதூதர்களை உங்களுக்காக எனக்காக அனுப்புவார். காரணம் ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டது. காரணம் உயிர்த்தெழுந்த வல்லமை வந்து விட்டது. ஆகவே உங்கள் பிரச்சனை ஏமாத்திரம். பிரியமான தேவச்சனமே, பிசாசு நினைச்சான் சிலுவையில் அவரை அழைச்சிட்டோம், அவ்வளோதான், நரகம் சந்தோஷப்பட்டுச்சு. சாட்சியின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சொல்லுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த மாதிரி வசனங்களெல்லாம் நம்ம ஆராய்ந்து எடுத்து ஜெபிக்கணும். அதை நம்ம சொல்லி ஜெபிக்கணும். பிரியமான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துவை ஒரு
ஆட்டுக்குட்டியை போல் அவர் எதுவும் பேசாதபடி அமைதலாக இருந்தார். அடிக்கிறப்பெல்லாம் முதுகை காட்டினார். அப்புறமேலு உடம்பு சரீரம் கிழிக்கப்பட்டது எல்லாம் இருந்துச்சு. அது ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் எப்படி வந்தார்னா யூத ராஜ்ய சிங்கமாக வந்தார். ஆமேன். அவர் ஆட்டுக்குட்டியை போல வரல, யூத ராஜ்ய சிங்கம் போல வந்தார். பிசாசு நடுங்க ஆரம்பித்தான். த ரெசரக்ஷன் பவர் ஆன் த சண்டே, ஈஸ்டர் அன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் அவனோட வல்லமையெல்லாம் உரிந்து கொண்டார். அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவராகிய தேவன் உரிந்து கொண்டார். ஹalleluya. he lost, Satan lost the power. அவன் பிசாசு அவனோட ஆதிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் இந்த உலகத்தை யார் ஆண்டு கொண்டிருந்தான்னா பிசாசு ஆண்டு கொண்டிருந்தான். ஆனால் நான் சொன்னேன், நான் பிசாசு இந்த உலகம் எப்படி பிசாசு கையில் போச்சு. நல்ல ஒரு உதாரணம் சொன்னேன். பிசாசு சொல்கிறான், இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் யாருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறேனோ அவங்களுக்கு என்ன கொடுப்பேன். இவனுக்கு எப்போ பூமியை ஆண்டவர் கொடுத்தாரு? பிசாசுக்கு எப்போ ஆண்டவர் கொடுத்தாரு? பிசாசுக்கு கொடுக்கல. ஆண்டவர் யாரை கொடுத்தாரு? ஆதாம் கொடுத்தார். ஆதாம்னாவே ஆதாம் ஏவாள் 2 பேத்துக்கு கொடுத்தாரு. ஆனால் எப்படி அவன் கைக்கு போச்சு என்று சொன்னால், அப்பொழுது அவர்கள் இரத்த பலி உடன்படிக்கை, பிசாசோட உடன்படிக்கை செய்து கொள்ள பிசாசு என்ன பண்ணால் முழு ஏரியாவை ஆக்கிரமித்துக்குள்ளே வந்தான். அவன் ஒருத்தர் கேட்டார், ஏங்க அவ்வளோ கஷ்டம்? பிசாசு மனம் திரும்பிட்டா போதுமேங்க. பிசாசு மனம் திரும்பிட்டா நல்லா முடிஞ்சு போச்சு. அவன் அதுக்கெல்லாம் இல்லைங்க, நீங்கள் மாதிரி உங்களை மாதிரி நம்மளை மாதிரிலாம் கிடையாது. அவன் ஏற்று நிற்க ஆரம்பிச்சிட்டான். ஆராதனை யாருக்கு தான்? எனக்கு தான். நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்கான். யோவான் 20ஆம் அதிகாரம் 26, 28 எடுத்து வாசிக்கலாம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடன் கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். தோமாவுக்கு சொல்லுகிறார். தோமா சொல்றான், சரி நான் நம்ப மாட்டேன். நான் எப்படி நம்புவது? அவர் அப்படி இட்டியில் குத்துறாங்க, சரீரெல்லாம் கிழிக்கப்பட்டுச்சு, எல்லாம் உடஞ்சி போச்சு, உடம்பு சரீரெல்லாம் சுக்குநூறாச்சு. நான் அவரை நம்ப மாட்டேன். ஆனால் என்ன பண்ணுவேன், நான் அவர் வந்தார்னா அவருடைய காயத்தை நான் தொட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் ஆண்டவர் இவன் அப்படி அவிசுவாசமாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டாரா? இல்லை. என்ன செஞ்சார்னா தோமாவை கூப்பிட்டு என்ன சொல்றாரு படிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசியா இருக்காத. எப்படி இரு? உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியா இராமல் விசுவாசி. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை பார்த்துருக்கோமாங்க? இயேசு அடிக்கப்பட்டதை பார்த்துருக்கோமா? காயத்தை பார்த்துருக்கோமா? ஆனால் என்ன இருக்கு? நம்மகிட்ட விசுவாசம் இருக்கு. இந்த விசுவாசம் தான் உங்க உலகத்தை ஜெயிக்கும். நீங்க விசுவாசத்தினால தான் கர்த்தர் அவங்களெல்லாம் விட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்க பார்க்கல, நீங்க படிக்கிறீங்க, நீங்க கேட்குறீங்க, ஆண்டவர் உணர்த்துறாரு. இதெல்லாத்தையும் நீங்க காணாமல் விசுவாசிக்கிறதுனாலே உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்க போகிறார். பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க போகிறார். அவருடைய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவங்களாம் இயேசுவை பார்த்தாங்க, ஆனா நீங்களும் நானும் பார்க்கல. ஆனாலும் என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். வருகையிலும் விசுவாசத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். ஆமா, அவர் எப்படி தரிசனமானார்? எல்லா சீஷர்களுக்கும் தரிசனமானாரு. அவர் சொல்வார், பேதுருக்கு போய் சொல்லுங்க அன்பார். ஒரு இடத்துல சொல்லும் பொழுது நீங்க பேதுருக்கு சொல்லுங்க. என்ன சொல்லுவான்? பேதுரு தான் என்ன பண்ணுவான்? 3 தடவை ஆண்டவர் என்ன பண்ணானா மறுதளிச்சான். அதனால சொல்வார், பேதுருன்ற பேரை சொல்லி என்னை மறுதளிச்சியடா, பார் நான் என்ன பண்ணுறேன், சரி பிலாத்து என்னை தண்டனைக்கு ஒப்புடு கொடுத்து, இல்லை பாரவன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்தார் அவர். இல்லை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படித்தான் சொன்னார்ல. யோவான் 14:27 சொல்லுகிறது, உங்களுக்கு சமாதானம் உண்டாகாதான். பூமியில் கொடுக்குற சமாதானம் போல அல்ல,
என்னுடைய சமாதானம் மெய்யான சமாதானம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்களுடைய இருதயம் கலங்காமலும். என்னமா பயப்படாதீங்க, உங்களுக்காக ஆண்டவர் மரித்திருக்கிறார். நீங்க மரணத்துக்குள்ள போறதில்ல. தாவீது சொல்றான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட. ஆகவே மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. வசனம் சொல்லுகிறது, மரணமே உன் கூர், பாதாளமே உன் ஜெயம். ஆகவே மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க இயேசுவோட பிள்ளையா இருப்பீர்கள் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு நற்செய்தி, நீங்க கண்ணை மூடினீங்கன்னா அடுத்த நிமிஷம் கண்ணை தேவ சமூகத்தை தான் திறப்பீங்க. நீங்க மறுத்த மாதிரியே தெரியாது. சரீரம் தான் மண்ணுக்கு போகும், ஆவி ஆத்மா தேவனிடத்துல போகும். ஆகவே உங்களுக்காக எனக்காக இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உண்டு பண்ணார். ஏன் நீங்கள் ரொம்ப நல்லவர்னா, ஏன் நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறோன்னா, ஏன் நீங்கள் ரொம்ப நேரம் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணுறேன்னா, ஏன் எல்லாத்துக்கும் நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, அன்னதானம் போடுறீங்க அப்படின்னா இல்லை, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. பார்த்தீங்களா, நீங்கள் இருதயத்தில் நம்பி வாயினாலே அறிக்கை செஞ்சீங்களே இல்லையா, அன்னையிலிருந்து நீங்கள் யாரோட பிள்ளை தான்? இயேசுவோட பிள்ளை தான். அதை யாருமே மாற்ற முடியாது. தட் இஸ் லீகல் அக்ரிமெண்ட். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இயேசு போட்டு இருக்கிறது என்னதுன்னா லீகல் அக்ரிமெண்ட். அவர் உங்களுக்கு தகப்பன், நீங்க அவருடைய பிள்ளை. ஆமேன். சாவறதுக்கு முன்பாக மோசையோட சரீரத்தை பிடுங்க வந்தான். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? விடலை, அவர் எடுத்துட்டு போயிட்டார். அதே போல தான் இன்றைக்கு நீங்களும் நானும் மரிக்கிற வேளையில் பிசாசு உங்களை தொட முடியாது. ஆமேன். 2 கொரிந்தியர் 5:17 எடுத்து வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். எப்படி இருப்பானா? ஆமா, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தா யாரா இருப்பீங்க? ஆமா, உலகத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. எப்படி இருப்பீங்களா? புது சிருஷ்டியா இருப்பீர்கள். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுனால நீங்க கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கீங்க? புது சிருஷ்டி. அது மாத்திரமல்ல, பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்புறீங்களா? உள்ளத்தில் கொண்டுருங்க. நான் புதுசாக இருக்கேன்னு கொண்டுருங்க. இல்லை நான் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், இல்லை இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், அங்கே அப்படி பண்ணிட்டேன், அப்படி நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஆண்டவர் நினச்சி சொல்கிறார் தெரியுமா? மீகால அவர் சொல்கிறார், நான் கடலின் ஆழத்தில் போட்டேன், என் முதுகுக்கு பின்னாக போட்டேன், உன் பாவத்தை நான் நினைக்கல, நான் அதை மறந்தே போயிட்டேன். ஏசு மன்னிக்கிறவருங்க. மன்னிக்கிறது மாத்திரமல்ல, கிருபை கொடுக்குறவருங்க. உங்களுக்கு எனக்கு ஆண்டவரைக்கு தேவன் கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை? அளவில்லாத கிருபை. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் உடைய கிருபை இருக்கிறது. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே இயேசு மரித்தனால தான் இந்த காரியங்கள் நடைபெறுச்சு. இயேசு மரிக்கவில்லை என்று சொன்னால் இந்த காரியம் நடைபெறாது. ஆனால் இன்னைக்கு சரீர மீட்பு நமக்கு இல்லை, நமக்கு ஆத்ம மீட்பு தான் இருக்குது. சரீர மீட்பு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? சரீர மீட்புன்னா வரல, அது எப்போ வரும்னு ராப்சர் டைமில் தான் வரும், எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் தான் வரும். இப்போ ஆத்ம மீட்பு, சரீர மீட்பு இருந்ததுன்னா நீங்களாம் பளிச்சுன்னு இருப்பீங்க, வெளிச்சமாக இருப்பீங்க. மோசே போய் மேக்காவா போட்டுட்டு இருந்தார் மாடியில் 40 நாள் மலையில். தேவனோடு கூட என்ன பண்ணார்? பேசிக்கிட்டே இருந்தார். பேச 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 அவரோட முகம் என்னாச்சு? பிரகாசமாச்சு. அதுதான் மகிமை. அந்த மகிமையின் சரீரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பட்டோம், தேவ ஆவியான நமக்குள்ளே வந்துருச்சு. பாவம் செஞ்சிட்டோம். பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? முடியாதா? ரொம்ப ஓவராக போகாதீங்க, ஒத்துக்கோங்க பேசாமல். ஆமாம், இன்னமும் பரலோகத்துலேருந்து கூச்சி வந்தவங்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா உம்முன்னு இருப்பாங்க, அவனுக்கு முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது, ஏன்னா பரிசுத்தம் போயிடும். உம்முன்னு வச்சுருப்பானுங்க, உம்முன்னு இருப்பாங்க, ஏன்னா சிரிச்சிட போகிற.
ஆமாம், பல்லு கில்லு கொட்டிக்க போகுது, சிரிக்க மாட்டேங்கப்பா. ஏன்னா என்ன தெரியுமா, என்ன அவங்களுக்கு, ஐயோ நம்ம சிரிச்சிட்டோன்னா நம்மளுடைய பரிசுத்தம் போயிடும். பரிசுத்தம் உங்களால் வர்றதில்லைங்க, பரிசுத்தம் யாரால் வருது? இயேசுவின், ஆமாம், அவருடைய கிருபையினால் வருது. பரிசுத்தம் நீங்கள் ஜோமன்னனால வர்றதில்லை, பரிசுத்தம் நீங்கள் வேத வாசத்தினால வர்றதில்லை, பரிசுத்தம் நீங்கள் முழங்கால் போட்டு முட்டி 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 ஜோம்பதனால வர்றது இல்லை. பரிசுத்தம் எப்படி தெரியுமா, உங்கள் பிசாசு எண்ணத்தில் கொண்டாந்து சொல்லுவான், நீ பாவியின்மா. எப்படி ஆதாமை போட்டு ஏமாத்தினான், பழத்தை சாப்பிட்டான், ஐயோ உன்னை அடிச்சிருவாரு, ஓடி போயிரு. ஓட வச்சதை யார் தெரியுமா? பிசாசு தான். ஆண்டவர் ஓட வைக்கல, ஆண்டவர் தேடி வந்தார். யாரை? ஆதாமை தேடி வந்தார். ஆதாம் எங்கே இருக்க? எப்பவும் போல வந்தார். ஐயோ பழத்தை சாப்பிட்டானே, உன்னை அடித்து விரட்டிடணுமே அப்படின்னு வந்தாராங்க. வந்தாரா? இல்லை. அவர் வந்து என்ன செஞ்சார்னா, திருப்பி மீட்கும் பொருளாய் ஆபிரகாமை மீட்டு கொள்ளும்படி கத்தர் வந்தார். உயிர்த்தெழுந்த வல்லமையில் கத்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீண்டுமாக புது சிருஷ்டியாக கத்தர் வைத்திருக்கிறார். சிலுவைக்கு பின்னாடி உங்கள் பாவ மன்னிப்பு இருக்குது, உங்களுக்கு ரட்சிப்பு இருக்குது, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, உங்களுக்கு வல்லமை இருக்குது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தைரியமாக கிருபாசனத்தண்டையில் போய் நிற்கலாம், தேவ சமூகத்தில் போய் நிற்கலாம், பரலோகத்தில் போய் நிற்கலாம். ஐயோ குற்றமெல்லாம் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. யூ ஆர் த சன்ஸ் அண்ட் டாட்டர். எரேமியா 29:11 சொல்லுது, அவைகள் நன்மைக்காக, அவைகள் தீமைக்கு அல்ல. இந்த ரத்தம் உங்களுக்காக ஆபேலின் ரத்தத்தை பேசுவதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானதை பேசுகிற ரத்தம். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க. ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தினது மாத்திரமல்ல, அவரை கொண்டு போய் இங்கே வச்சாங்களாம், கல்றையில் வச்சாங்க. கல்றையில் வச்சான்னு ரோமர் 8:11 எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி யாரிடத்துல? என்னிடத்துல. சொல்லுங்களேன், என்னிடத்துல வாசமா இருக்கார். அது நமக்கு தெரியணும். தாவீதுக்கு நல்லா தெரியும். அவன் சொல்றான், உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னிடத்துல என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க. இது சாவுக்கு ஏதுவான சரீரம் ஒரு நாள் உயிர் பெற்று எழும்பும். நீங்க மத்தேயுல 28:11-15. அவர்கள் போகையில் காவற் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் அந்த வார்த்தை வந்து பிரசித்தமா இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க போய் சொல்லியிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. ஒரு உண்மையை மறைக்க அநேகர் பொய்யை விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பொய் நிற்கலை. இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் சாட்சி. இந்த தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அதற்கு நீங்களும் நானும் சாட்சி. 1 தெசலோனிக்கேயர் 4:16 படிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். யார் முதலாவது எழுந்திருப்பா? யாருங்க? ஆமா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. அவனுக்கு கொடுத்த பாருங்க, வாழ்வை பாருங்க. அந்த ஒரு வார்த்தையில், ஆண்டவரே என்னை நிச்சயம் ராஜ்யத்தில் வரும்பொழுது நினைத்துக்கொள்ளும், அவ்வளோதான் சொன்னான். ஆனால் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கிரமம். ஆண்டவரை மன்னிச்சாரா? அந்த பாவம் செஞ்சாடா, இந்த பாவம் செஞ்சாடா, கொஞ்ச நாள் நரகத்தில் இரு, அதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். இல்லை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவர் இன்றைக்கும் சொல்கிறாரு, நம்ம இங்கே கண்ணை முன்னா நம்ம அங்கே கண்ணை திறப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு நிச்சயம் இருக்குது. நம்புறவங்க கை தூக்குங்களேன். 29, 27, 59, 30. யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி
தான் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். ஒரு பெரிய கல்லை புரட்டி வச்சு போனது யாருன்னா, அவன் பேர் என்னது? யோசேப்பு. அவன் அந்த இடத்துல மாத்திரம்தான் வருவான். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க மாட்டான், பின்னாடி இருக்க மாட்டான். அந்த இடத்துல வரவன் பைபிளில் அவன் பேர் வந்துருச்சு. ஒரு சின்ன காரியம் செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு சாதாரண காரியங்கள், இந்த திருச்சபையில் ஒரு வேளை நீங்கள் கூட்டுறவங்களாக இருக்கலாம், தண்ணி எடுத்து வைக்கிறவங்களாக இருக்கலாம், இந்த சின்ன சின்ன காரியம் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யோவான் 20:1 எடுத்து வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். எடுத்து போட்டிருக்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு தடையாக எந்த கல் இருந்தாலும் அந்த கல் ஆண்டவர் இன்றைக்கு தூக்கி வீசி எறிய போகிறார். எல்லா தடைகளும் ஆண்டவர் மாற்ற போகிறார். இயேசுவோட உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ண போகுது தெரியுமா? எல்லா தடைகளும் வீசி விடும். வேலை என்ற தடை, திருமணமாகாத தடை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாத தடை, குழந்தை பாக்கியம் இல்லாத தடை, எல்லாத்தையும் ஆண்டவர் தூக்கி வீசி எறிய போகிறார். எதில் தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமே இல்லை. பிரியமான தேவச்சனமே, வசனம் சொல்லுகிறது 22 வசனம் படிக்கலாம். உடனே அவள் போய் சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். ஆமா, அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தான் நினைச்சாங்க ஒழிய அவர் உயிரோடு வாழ்ந்தாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஆனா பாருங்க, மத்தேயு 28:5-6 படிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஆமென், ஹalleluya. ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தலுக்கு பல சத்தியங்களை வைத்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கா? இன்னைக்கு ஒரு நற்செய்தி, அவர் உயிரோடு இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். 21ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது ஈஸ்வரருக்கெல்லாம் ஒரு கேள்வி. 7 சீஷர்கள் இருக்கிறார்கள். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, படிக்கலாம். சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரான நாத்தான் வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். அதற்கு அவர்கள் நாங்கள் உம்முடன் கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆமா, பேதுரு முன்னாடி சேர்ந்த வேலை அதை அப்படியே தொடர்ந்துட்டே வரும் பாருங்க. மீன் பிடிக்கிற தொழிலா இருந்தபடினாலே அவனுக்கு அந்த தொழில் தான் தெரியும். அந்த தொழிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்றான். உடனே அவன் 7 பேர் இருக்காங்க கூட. எல்லாரும் என்ன சொல்றாங்க? நாங்களும், ஒரு ஆள் போதுங்க கலைச்சி விடுறதுக்கு. அவன் சொல்றான், நாங்களும் வருகிறோம். இறங்கின போன உடனே என்ன பண்ணாங்களாம்? அந்த உடனே வலையை போட்டாங்களாம். அவர்கள் நாங்களும் உடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறி அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலம் மட்டும் என்ன பண்ணுறாங்க? கரையில் நின்றார்கள். ஒன்றுமே கிடைக்கல. காலையில் இயேசு வந்து நின்றாரு. புசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அவர் இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமாங்க? செய்ய முடியுமா? முடியாது. 5ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அவர் இல்லாம எந்த காரியமும் செய்ய முடியாது. இயேசு இல்லாம செஞ்சிடலாம். ஆதாமா தான் செஞ்சான். ஆண்டவர் இல்லாம நம்ம செஞ்சிடலாம். ஆண்டவர் இல்லாம இந்த காரியத்தை மறைச்சிடலாம். ஆண்டவர் இல்லாம என்ன பண்ணலாம்? இந்த
அத்திப்பழத்தை பழத்தை சாப்பிட்டோம் இல்லையா, சாப்பிட்டோன்னா நம்மளை திட்டுவார். அதனால் அவருக்கு தெரியாமலே இந்த காரியம்லாம் செஞ்சிடலாம் அப்படி தெரியாமலே நினைக்கிறார். ஆனால் உள்ளதை உள்ளபடியும் இல்லதை இல்லதபடியும் நீங்கள் சொல்லி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆமா, இயேசு சொன்ன பிறகு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கரமான மீன். இயேசு இல்லாத பொழுது என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இயேசு இருக்கும் பொழுது என்னாச்சு, வலை கிழியத்தக்க ஆசீர்வாதம். 153 பெரிய மீன்களை பிடித்தார்களாம். இதுவரை அவர்கள் பிடிக்கல, இதுவரை எண்ணிக்கை சொல்லலை, இதுவரை கிலோ கணக்கு சொல்லியிருக்கோம். 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். இயேசு எப்படி கொண்டாடினாரு? இயேசு கரையில் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், என்ன பண்ணார் படிங்களேன், அப்பத்தையும் மேல் மீன் வைத்திருக்கதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டவர் ஒரு ட்ரீட் கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்தோன்னு ஒரு ட்ரீட். வாருங்க என்ன பண்ணலாம், போஜனம் பண்ணலாம். இவங்கெல்லாம் ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டு போறாரு. ஆனால் சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, வாங்க சாப்பிடலாம், வாங்க போஜனம், ட்ரீட். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் விசேஷ போஜனம், விசேஷ ட்ரீட், ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் வைக்க போறார். நம்பர் ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர் உங்களுக்கு இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைகளை கர்த்தர் உங்களுக்கு விருந்து பண்ணி போடுவார். அவர் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவது இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினேன். அது வரைக்கும் பழைய ஏற்பாடு. இப்ப அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், 40 நாள் அவர் உயிரோடு இருந்தார். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்டதை பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இது உங்களுக்கு ஆராய்ச்சி. முத்திரை வரப்போதுங்க. அந்த நாட்டில் முத்திரை போட்டாங்களாம், 6 போட்டாங்களாம். அந்த நாட்டில் ஆதார் கார்டில் முத்திரை போட்டாங்களாம். அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்களாம், அவங்க தெய்வத்தை வணங்க சொல்கிறாங்களாம். இதெல்லாம் நீங்கள் ஆராய வேணாம். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் யார், பெரியவர். அதை மாத்திரம் நீங்கள் நினைங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமே. இவங்க எல்லாம் கேட்குறாங்க, ராஜ்யத்தை கொடுப்பீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நீங்கள் அறியாதீங்க. நீங்கள் என்ன தெரியுமா தெரியணும்? 8ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்னமா நமக்கு பலன் எது தெரியுமா? பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன். ஆவிக்குரிய சரீரத்துக்கு என்ன பலன் தெரியுமா? கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியானவர் பலத்தை கொடுப்பார். நம்புறவர் ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பாடுங்க, கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எருசலேம்னா அவங்க இருக்கிற அந்த ஊர்லையும் அதுக்கப்புறம் பக்கத்து ஊர் என்னன்னா யூதேயா முழுவதிலும், அதுக்கப்புறம் பக்கத்துல ஊர் என்னன்னா சமாரியாவிலும், அதுக்கப்புறம் என்ன பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சாட்சிகளாய். அதற்காக தான் இயேசு அடிக்கப்பட்டார், அதற்காக தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அதற்காக தான் இயேசு உயிரோடு எழுந்தார். இந்த உயிர் தந்த வல்லமை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக தேவன் கொடுக்க போகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல
ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். என்னவாக்கப்படுவோம்? ஆமா, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நம்ம எல்லாரும் என்ன ஆகும்? மறுரூபம் அடையும். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களால் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுந்தப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்பதான் நிறைவேறும். மரணம் தோற்று போகும். உங்களை குழிக்குள்ளேயோ எங்கேயோ வச்சிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வரும்பொழுது அவருக்கு எதுவுமே இல்லாமலே கர்த்தர் உங்களை படைக்க ஆரம்பிச்சிருவார். அவருக்கு ஒரு எலும்பு இருந்தா போதும் உருவாக்கிடுவார். அவருக்கு ஒரு சின்ன துகள் இருந்தா போதும் உருவாக்கிடுவார். ஒண்ணுமே இல்லைனாலும் ஆண்டவர் உருவாக்கிடுவார். ஆமென். அப்ப வசனம் சொல்லுகிறது, மரணமே உன் கூர், பாதாளமே உன் ஜெயம், உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள வரப்போகிறது. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, மரணமே உன் கூர், பாதாளமே உன் ஜெயம். இன்னைக்கு இயேசு என்று சொல்ல சின்ன பிள்ளை சொன்னாலும் பிசாசு பயப்படும். இயேசுவோட பேரை சொல்லி பிசாசை துரத்துறதுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். முன்னாடி பயப்பட வச்சா, நம்மள குழியில போட வச்சான். முன்னாடி என்ன பண்ண தூரமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நிறுத்தமா செய்தாரு. இயேசு நாமத்தினாலே போ அப்படின்னு சொன்னா போகுமா போகாதா? வியாதி போகுமா போகாதா? வியாதி போகுமா போகாதா? சாபம் போகுமா போகாதா? ஏன் தெரியுமா? இயேசு சிலுவையில எல்லாத்தையும் செய்து முடித்து உயிரோடு வந்த இயேசு நாமத்தினால அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் நடக்கும். அற்புதம் செய்யுங்க. பிசாசை வரட்டுங்க, பயப்படாதீங்க. நிறைய பேர் பயப்படுறீங்க பிசாசு வரட்டுறதுக்கு. பயப்படாதீங்க. ஏன்னா பிசாசோட வல்லமையெல்லாம் ஆண்டவர் உறிஞ்சி கொண்டாரு. எங்க சிலுவை மரத்துல எல்லாத்தையும் உறிஞ்சி கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி எடுத்த இயேசு நாமத்தினால நீங்க பயப்படாம செய்யணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, எல்லாம் ஜோபிக்கிறாங்க, எல்லாம் இயேசு நாமத்தில் ஓடுன்றான். ஆனா நேரக்டா பிசாசை பார்த்தா அப்படியே நின்றுக்கிறது மாதிரி. எதுக்குடா நமக்கு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி இழுக்க போய் அவன் நம்ம வீட்டில் வந்து தொந்தரவு பண்ண, இப்படி ஒரு தவறான ஒரு டயலாக் கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த மாதிரி டயலாக் எங்கேயுமே கிடையாது. இயேசுவை நீங்கள் பிசாசை விரட்டணும்னா இயேசு நாமத்தில் விரட்ட முடியும். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க. நம்புறவங்க ராமன் சொல்லுங்க. நம்புறவங்க ராமன் சொல்லுங்க. நீங்கள் பிசாசை விரட்ட முடியுமா? வியாதியை விரட்ட முடியுமா? கடனை விரட்ட முடியுமா? தரித்திரத்தை விரட்ட முடியுமா? ஏன் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? 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 உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள வரப்போற நாள். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு பெற்றுக்கொண்டு இன்னிலிருந்து ஓட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இந்த ஞாயிறு ஆராதனைக்காக கோடானு கோடி நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் செயல்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிநபர் மத்தியில் ஆண்டவரே தேவனுடைய எழுப்புதல் உண்டாகும்படிக்கும், குடும்பங்கள்லேயும் சுவாமி சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் கர்த்தருடைய வல்லமை அதிகமாக கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619.